ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது பொங்கல் அன்னைக்கு எடுத்திருந்த வீடியோ தான். முகிலுக்கு காலையில அன்னைக்கு ஸ்கூல் இருந்தது. அவன அனுப்பிட்டு அதுக்கப்புறமா தான் போய் பொறுமையா குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பொங்கலுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா ஷார்ட்ஸில். இந்த கரும்பெல்லாம் கூட வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருந்திருப்பேன். அந்த அன்னைக்கு சாயந்தரமே என்ன பண்ணேன், குளிச்சுட்டு சாமிக்கு வைக்க வேண்டிய இந்த பிளேட்டு, விளக்கு, அதுக்கப்புறமா பூஜை ஷெல்ஃபு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அந்த க்ளீனிங் வீடியோவை ஷேர் பண்ணுறேன். இல்லைன்னா வேண்டாம். பொட்டு வைக்கிறது மட்டும்தான் காலையில் இருந்தது. அதுக்கப்புறம் விளக்குக்கு திரியெல்லாம் போட்டுட்டு குட்டி ஷெல்ஃப் தான், அதனால் இவ்வளவு தான் இங்கே வைக்க முடியும். அன்னபூரணி சாமி, காமதேனு, சாய்பாபா இருக்குது. அதுக்கப்புறம் விளக்கு வச்சு பூ வச்சுட்டோம் அப்படின்னாவே நிறைஞ்சிரும் அந்த ஷெல்ஃபு. விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு கொண்டு போய் பொங்கல் பானையை அடுப்பில் வச்சாச்சு. முகில் ஸ்கூலுக்கு கிளம்புன அடுத்த நிமிஷமே எழில் குட்டி எந்திரிச்சிடுவார். இன்றைக்கி என்னன்னு தெரில, தூங்கிட்டு இருந்தான். அப்போ தான் நினைக்கிறேன், பானையை வச்சுட்டு என்னடா இன்னும் குட்டி பையன் வரலையே அப்படின்னு. கரெக்டாக எப்படி தான் தெரியுமோ எந்திரிச்சு வந்தாச்சு. அவன் கரெக்டாக வரவும் பால் பொங்கி வர்றதுக்கு சரியாக இருந்தது. பசங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? முகில் இருந்திருந்தா இன்னும் நல்லா பார்த்துருப்பான். ஆனால் அவன் இன்றைக்கி நான் லீவெல்லாம் போடலைங்கம்மா, நான் ஸ்கூலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால தான் நானும் விட்டுட்டேன். பால் நல்லபடியாக பொங்கி வந்தாச்சு. ஒவ்வொருத்தராக நாங்களும் அரிசியெல்லாம் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் பொங்கல் கொஞ்சம் நேரத்துலேயே வச்சுட்டேன். சக்கரை பொங்கல் மட்டும்தாங்க செஞ்சேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வருதுன்னு வைங்களேன், அறக்க பறக்க இந்த டைம்குள்ளே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு அந்த ஓட்டமாக ஓடுறதெல்லாம் நான் இல்லை. அது என்ன ஆகுது, நம்மளும் டென்ஷன் ஆயிடுறோம், வீட்டில் இருக்க மற்றவங்களையும் டென்ஷன் படுத்தி விட்டுறோம். அதுவே அந்த ஒரு நல்ல நாளை வந்துட்டு கெடுத்துக்கிற மாதிரி இருக்குது. எதுக்கு இந்த அவசரம், நம்ம வீட்டில் சாமி கும்பிட தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிதானமாக தான் செய்கிறேன். இந்த திருவாதிரை அன்னைக்கு நான் காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த மொச்சை பல காய்கறிகள்லாம் போட்டு குழம்பு, அவரைக்காய் பொரியல், பூசணிக்காய் பொரியல், பருப்பு, ரசம் எல்லாம் எப்படியும் செய்யணும். மதியத்துக்கு மேலே அதை செஞ்சுட்டு முகில் வந்ததுக்கப்புறமா சாயந்தரத்துக்கு மேலே தேங்காயெல்லாம் உடைச்சி சாமி கும்பிட்டோம். சாமி நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சாச்சு. இந்த பக்கத்து வீட்டில் பாப்பா இருக்காங்க. ஸோ அவங்க வரும்போதெல்லாம் அவங்களுக்கு விளையாட்டு காட்டுறதுக்கு ஏதாவது 2 டாய்ஸை பசங்க எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறது வழக்கம். அந்த மாதிரி இந்த டைம் என்ன டாய்னா, இந்த பப்பி மாதிரி ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதை கொண்டு வரவும் அதுக்கு பொங்கல் ஊட்டி விடு அப்படின்னு சொல்லி ஒரே ரகலை. அதுக்கு கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் அப்படின்னு ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?